ஹாய். நான் இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு நியூஸ் பார்த்தேன். செபி வந்து இன்வெஸ்டர்ஸுக்கு மிகப்பெரிய வார்னிங் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கு. ஏன்னா வந்து எந்தெந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு எல்லாமே வந்து டப்பா ட்ரேடிங் அப்படி ஒரு ட்ரேடிங் பண்ணுறாங்களோ, ஸோ அவங்களாம் வந்து ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து இந்த டப்பா ட்ரேடிங் வந்து ரொம்ப இல்லீகல் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இப்போ தான் அந்த ஃபஸ்ட் டைம் இந்த வேர்டே கேள்விப்படுறேன். டப்பா ட்ரேடிங் அப்படின்னு சொல்லி வேர்டே கேள்விப்படுறேன். நீங்கள் அதை கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா ஸோ அது வந்து ரொம்ப இல்லீகல் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா செபி வந்து வார்னிங் மாதிரி கொடுத்துருக்கு. அந்த ட்ரேடிங் நீங்களும் பண்ணுறதா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏன்னா செபி வந்து சைபர் போலீஸ்கிட்ட ஒரு மிகப்பெரிய கம்ப்ளைண்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களும் லீகல் ஆக்ஷன் எடுங்க அந்த மாதிரி சொல்லிட்டு. அது செபியை தொடர்ந்து என்எஸ்சி வந்து மல்டிபிள் ஆக்ஷன்ஸ் வந்து அவங்களும் எடுத்துட்டாங்க. ஸோ வீடியோஸ் வந்து வெளியிடுறது, ஸோ டப்பா ட்ரேடிங் வந்து இப்படி பண்ணாதீங்க, ஸோ இல்லீகல் சொல்லி அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுக்குறது, ஸோ மிகப்பெரிய இல்லீகல் மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ நான் அப்போ தான் அந்த ஃபஸ்ட் டைம் இந்த வேர்டிங்கே கேள்விப்படுறேன். நீங்கள் ஒரு ட்ரேடிங் பண்ணுறதா இருந்தால் ஒரு செபி ரெஜிஸ்டர் புரோக்கர்ஸ், ஸோ அந்த மாதிரி புரோக்கர்ஸ் கிட்டவே நீங்கள் ட்ரேடிங் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஓரளவு உங்கள் பணம் சேஃபாகவே இருக்கும். ஸோ இப்போ இதேமாதிரி இல்லாமல் இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரெஜிஸ்டர்ட் புரோக்கர்ஸ் இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ செபியன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்பாற்பட்ட ஒரு ட்ரேடிங்லாம் பண்ணுறாங்க அப்படி சொல்கிறாங்க. ஸோ இது முழுக்க கேம்பிளிங் அந்த மாதிரி சொல்கிறாங்க, இந்த டப்பா ட்ரேடிங் அப்படி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி பண்ணுறதா இருந்தாலுமே சில பண இழப்புகள்லாம் ஏற்படுது. இந்த மாதிரி இல்லீகல்லாம் பண்ணும்போது உங்கள் பணம் சேஃபாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு செபி இந்த மாதிரி வார்னிங் பண்ண நல்லது அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ ஏன்னா வந்து இந்த டைமை இப்போ தான் கேள்விப்பட்டேன். டப்பா ட்ரேடிங் இப்போ தான் கேள்விப்படுறேன். ஸோ நீங்கள் அப்படி கேள்விப்பட்டீங்கன்னா சரி, நீங்கள் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இதுதான் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா சரி, அவங்களுக்கும் இந்த நியூஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து இது கொஞ்சம் சேஃப் இல்லை அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எதுனாலுமே வந்து சேஃபாக பண்ணுங்கள், ப்ராப்பராக அனலைஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்னோட சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா, நான் கற்றுக்கிறத அதாவது ஷேர் மார்க்கெட் அப்புறம் ஃபினான்ஸ் பற்றி கற்றுக்கிறத வீடியோவை அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். உங்களுக்கு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட பிளேலிஸ்ட் நீங்கள் வாட்ச் பண்ணாலே போதும். அதில் ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் பற்றி வீடியோஸ் போட்டிருப்பேன், டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றி வீடியோஸ் போட்டிருப்பேன், அப்புறம் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், அப்புறம் வந்து ஷேர் மார்க்கெட் பற்றின சம்மந்த வீடியோஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா என்னோட பிளேலிஸ்ட்டில் வந்து வாட்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த டீட்டெயில்ஸ் தேவைப்படுதோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க.